அனைவருக்கும் வணக்கம். என்னடா அது த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு நினைக்காதீங்க. அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாட்டை துரைமுருகன் இருக்காரு இல்லையா, முதல்வர் விஜய் குறித்தோ இல்ல த்ரிஷா குறித்தோ ஏதாவது செய்தி வந்துட்டா ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நக்கல் நையாண்டி அப்படின்னு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ நேத்தி இந்த சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷா வந்ததும் போதும் ரொம்ப மனுஷன் ஜாலி ஆயிட்டாரு. ஸோ அப்போ என்ன வீடியோவில் ஒன்று பேசுறாரு அப்படின்னா, விஜய் அவர்களை நான் லாக் பண்றேன், விஜய் அவர்கள் சொல்லி தான் த்ரிஷா இங்க வந்தாங்க, முதல் வரிசையில உட்கார வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட சொல்லி வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, முதல்வர் ஒரு விழாவில் பங்கேற்கிறார் அப்படின்னா முதல் வரிசையில அமர்றது அப்படிங்கிறது ஒரு புரோட்டோகால். முதல்வர் சொல்லி தான் அவங்க அங்க வர முடியும், முதல்வர் சொல்லி தான் அவங்க அங்க உட்கார வைக்க முடியும். ஸோ நேத்தி த்ரிஷா முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்தாங்க. ஸோ முதல்வர் சொல்லி தான் த்ரிஷா அங்க வந்தாங்க, முதல் வரிசையில உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் நேத்தி பேசியிருந்தாரு. பட் உண்மை என்ன அப்படின்னா, அவரு நான் வேலிட் பாயிண்ட் சொல்றேன், நான் எப்படியாவது த்ரிஷாவையும் விஜயும் கனெக்ட் பண்ணி லாக் பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில பேசுறாரு. பட் உண்மை என்ன அப்படின்னா, நேத்து த்ரிஷா முதல் வரிசையில உட்காரவே இல்லை. அதுதான் உண்மை. அவங்க எங்க உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு அவங்களுக்குன்னு தனியா ஒரு கேலரி அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. குடும்பத்தாரோ இல்ல உறவினர்களோ நண்பர்களோ வந்து உட்கார்றதுக்கு அப்படின்னு தனியா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தையும் முதல்வருக்கான புரோட்டோகால் இருக்குமா அப்படின்னா அந்த இடத்த இருக்காது. ஸோ அதுல அந்த கேலரியில இருக்கக்கூடிய முதல் வரிசையில தான் நேத்தி த்ரிஷா உட்கார்ந்து இருந்தாங்க. பட் சாட்டை துரைமுருகனுக்கு ஒருவேளை அது தெரிஞ்சும் இருக்கலாம். ஆனா அதையே நம்ம சொல்லிக்கிட்டு முதல் வரிசையில உட்கார்ந்து இருந்தாங்க, நாம இதை மாதிரி லாக் பண்ணோம் அப்படின்னு நேத்தி பேசி இருந்திருக்கலாம். இல்ல அது தெரியாமல் கூட பேசியிருக்கலாம். அவர் வந்து ஏற்கனவே எப்போ அவர் மேல வழக்கு பாயும், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறப்போ இதை மாதிரிலாம் ஏதாவது லூப் ஹோல் விட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா சீக்கிரம் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. கொஞ்சம் நக்கல் நையாண்டி ரசிக்கிறபடியா இருந்தாலும் கொஞ்சம் எல்லை மீறி போற மாதிரி இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்ம த்ரிஷா அவர்களுக்கு வருவோம். ஏம்மா இப்படி பண்றீங்க, கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்களே தாவேக்கா ரசிகர்களே சொல்ற அளவுக்கு த்ரிஷா அவர்களுடைய செயல்பாடு இருக்கு. அதாவது ஏணி சின்னத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்து சின்னத்துக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜயுடைய நிலைமை, அப்படியே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு நாள் பார்த்தா சங்கீதா அவர்களுக்கு பாசிட்டிவான நியூஸ் வருது, இந்த பக்கம் ஒரு நாள் பார்த்தா இந்த அம்மா வந்து உக்காந்துக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம தாவேக்கா தொண்டர்கள் மக்கள் குழம்புறாங்க, வெகுஜன மக்கள் சாதாரண மக்கள் குழம்புறாங்க. என்ன நடக்குது, ஏன் இந்த அம்மா வந்து உட்காந்துருக்குன்னு அத்தனை பேர் பேசுறாங்க. பட் இதெல்லாம் த்ரிஷா அவர்களுக்கு தெரியுமா? நம்ம போனா அது சர்ச்சையா மாறும் அப்படின்னு தெரியுமா? இல்ல சர்ச்சையா மாறணும் அப்படின்னு தெரிஞ்சே அங்க வந்து உட்காடுறாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க வர்றதோட இல்லாம கூட அவங்க அம்மா வேற கூப்பிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளால கெஸ் பண்ணி ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல இதுதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிலாம் நம்ம சொல்ல முடியாது. பர்சனல் லைஃப்பை பத்தி பேசவும் கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன வேணாலும் இருக்கட்டும், பர்சனல் லைஃப் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து அவங்க லீகலா ஃபேஸ் பண்றாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. பொது வெளியில இத மாதிரி சர்ச்சையான விஷயங்கள் ஏற்படுற மாதிரி வெகுஜன மக்கள் பார்த்து ஏன்பா முதலமைச்சர் இப்படி பண்றாரு அப்படின்னு கேள்வி எழுப்பாத மாதிரி இந்த த்ரிஷா இருக்காங்கல்ல, த்ரிஷா அம்மையார், அவங்க கொஞ்சம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். 75 வருஷம் திமுகவே தாவேக்கா தொண்டர்கள், தாவேக்கா நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் போட்டு நொறுக்குறாங்க, டிபேட்ல போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, திமுகவே வாய மூடிட்டு போறான். ஆனா இந்த த்ரிஷா விஷயம் வந்துட்டா மட்டும் என்ன பண்றது, என்ன பேசுறது அப்படின்னு திணற மாதிரி இருக்கு. ஸோ த்ரிஷா அவர்கள் எதுவா இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஸோ அதை தனிப்பட்ட முறையிலேயே வச்சுக்கிட்டா, பொதுவெளிக்கு வராம அந்த பஞ்சாயத்தை தீர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். தாவேக்கா தொண்டர்கள் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பொதுமக்களும் இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கோபத்துல தான் இருக்காங்க. நாம பேசின வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே வந்து ஒரு த்ரிஷா அவர்கள் குறித்து பேசி பிரச்சனையானது அப்படிலாம் நமக்கு தெரியும். பட் இப்ப நேத்தி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காரு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்தா உங்களுக்குமே காண்டாகும். அமைச்சர்கள் ராஜ்மோகன், வன்னியரசு அப்படின்னு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொன்னார்னு சொல்லிட்டு நம்ம நயினார் நாகேந்திரனை தாவேக்கா அரசு கைது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆல்ரெடி அசம்பிளியில சொல்லியிருந்தாங்க, அப்பாவை காணோம், எங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு இவர் பேசுறப்போ, நேற்று சுதந்திர தின விழாவில் பேசுறப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பாவை காணோம் எங்க அப்பா அப்படின்னா
வீட்டுல போய் அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லியிருந்தாரு. ஸோ அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா தப்பா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மாவை தப்பா வந்து இமேஜ் பண்ற மாதிரி அந்த அவர் பேசின விஷயங்கள் தோணி இருந்தது. ஸோ அதுல இருந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சின்னதா பேசினா எல்லாத்தையும் இந்த தவேக அரசு எல்லாரையுமே கைது பண்றாங்க. சின்னதுன்னா நான் அதோட அவங்க சொன்ன வார்த்தைகளை சொல்லல, நிறைய பேரை கைது பண்றாங்க. உதயநிதியவே இத மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசினதுக்கு தவேக அரசு கைது பண்ணாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் இதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முறை இத மாதிரி ஆபாசமாக பேசியிருந்தார். அது அப்போ சர்ச்சையாச்சு. பட் இப்போ விஜய் அவர்களுடைய தாயார் குறித்தும் தந்தை குறித்தும் ஒரு அவதூறு வர மாதிரி ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு. இந்த விஷயத்துல தவேக அரசு அவரை கைது பண்ணுமா அப்படிங்கறதா நமக்கு கேள்வி. ஏன் அப்படின்னா, தாவேகா பிஜேபி மேல கைய வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய, நேத்திலிருந்து எல்லாரும் அதான் கேக்குறாங்க. அவங்கள கைது பண்ணீங்க, இவங்களை கைது பண்ணீங்க, இவங்களை கைது பண்ணீங்க, நயினார் மேல கை வைங்க, நயினார் மேல வழக்கு போடுங்க, கைது பண்ணி பாருங்க ஒரு நாளாவது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி தான் 11 பிராண்ட் இனிமே வந்து டாஸ்மாக்ல வீரன் உட்பட திமுக குடும்பமே நடத்துது இல்லையா, வீரன் ஒரு பிராண்ட் அறிமுகம் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க இல்லையா, நாங்க புரட்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி, அந்த வீரன் உட்பட 11 சரக்கு அந்த பிராண்டை வந்து தடை அப்படிங்கிறத பண்ணாங்க. இனிமே டாஸ்மார்க்ல இதை விற்க கூடாது, இதுல வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தேவையில்லாம உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுது, இனிமே டாஸ்மார்க்ல இதை விற்கப்படக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா அடுத்த ஒரு 12 மணி நேரத்துல அந்த தடை வந்து திடீர்னு நீக்கப்பட்டது. இல்ல வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரூர் கேங்கு கூட சேர்ந்துட்டாங்களா, கரூர் கேங்கு கிட்ட திமுக குடும்பத்திட்ட கமிஷன் வாங்கிட்டு ஸோ அவங்க சரக்கெல்லாம் விற்க அனுமதிச்சிட்டாங்களா, ஏன் ஒரு உத்தரவை போன்னு விற்கவே கூடாதுன்னு அடுத்த 12 மணி நேரத்துல அந்த உத்தரவை தவேக அரசு திரும்ப வாங்கணும், ஏதோ டீலிங் நடந்துச்சு அப்படின்னு பேசுறாங்க. நாம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீலிங்லாம் ஒண்ணும் கிடையாது, வந்திருக்குல்ல இப்ப இந்த 11 சரக்கு பேர் இருக்குல்ல, சோ அந்த 11 சரக்கும் ஆல்ரெடி கொள்முதல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல டாஸ்மாக் நிர்வாகம். டாஸ்மாக் உடைய இதுக்கு கோடவுனுக்கு போயிட்டு அங்க இருந்து தான் ஒவ்வொரு டாஸ்மாக்குக்கும் அந்த சரக்குலாம் போய் சேரும். போய் சேர்ந்த சரக்கு பல டாஸ்மாக்ல அப்படியே இருக்கலாம். அந்த உத்தரவு வரப்போ அந்த டாஸ்மாக்ல ஆல்ரெடி நிறைய சரக்கு இருக்கலாம், 100 பாட்டில் 200 பாட்டில் இந்த 10-11 பிராண்ட்ல இருக்கலாம். இது இல்லாம கொள்முதல் பண்ணி வச்ச கோடவுன்ல நிறைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாட்டில் இருக்கலாம். திடீர்னு இந்த உத்தரவு வந்துருச்சுன்னா அந்த பாட்டில்லாம் என்ன ஆகும்? இப்ப டாஸ்மாக்ல ஒரு 100 பாட்டில் இருக்கு அப்படின்னா அதை விற்க கூடாது அப்படின்னா அந்த டாஸ்மாக் ஊழியர் என்ன பண்ணுவார்? அந்த பாட்டிலை ரிட்டர்ன் போடுவாரா, இல்ல தூக்கி போட்டு உடைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டாஸ்மாக் நிர்வாகம் கொள்முதல் பண்ணி வச்சிருக்குல்ல கோடவுன்ல, சோ அந்த பாட்டில்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுதுல்ல. சோ அதுக்காக யோசிச்சு சரி இப்போதைக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுத்து இனிமே புதுசா இந்த 11 பிராண்டு கிட்ட இருந்தோ கொள்முதல் பண்ண வேணாம், இருக்கக்கூடியதெல்லாம் வித்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த தடையை அப்படியே நிரந்தரப்படுத்திக்கலாம் அப்படின்னு தவேக அரசு முயற்சி பண்ணுது. ஸோ அதுக்காக தான் ஒரு உத்தரவை கொண்டு வந்துட்டு அடுத்த 12 மணி நேரத்துல அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னா, உண்மையாலுமே டாஸ்மாக் துறை அமைச்சரா இருக்கிறது ரொம்ப சவாலான விஷயங்க. அதுவும் இந்த சூழல்ல இருக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா திமுக இந்த 5 வருஷத்துல அந்த டாஸ்மாக் துறையில எவ்வளவு பார்க்க முடியுமோ, எவ்வளவு சுரண்டி பழைக்க முடியுமோ அவ்வளவு பணத்தையும் பார்த்துருச்சு. அப்படிங்கிறப்போ இப்போ அது இல்லாம போச்சு அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரிய வழியா இருக்கும், பெரிய ஏமாத்தமா இருக்கும். இப்ப கூட நம்ம சம்பாதிக்கலாம், ஆனா அந்த டாஸ்மாக் துறை அமைச்சர் நம்ம சொல்றதை கேட்டார்னா நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கும். இருக்கக்கூடிய அதிகாரிகள், கீழே இருக்கக்கூடிய திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், மேனேஜர் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கப்போ அந்த அமைச்சரை இவங்க வழிக்கு கொண்டு வர முயற்சி அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அந்த அமைச்சர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அந்த அமைச்சர் மேல அவதூறு பரப்பி இது இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, இதுல இவரு குளறுபடி பண்ணிட்டாரு, இது இவருக்கு பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை மாத்துறதுக்கான முயற்சி அப்படிங்கிறதும் திமுக பண்ணுவாங்க. அதெல்லாம் தவேக அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதிகாரிகளை வச்சு என்ன நடக்குது, உண்மையான செய்தி பரவுதா, உண்மையாலும் அந்த அமைச்சர் தப்பு பண்றாரா, இல்ல இந்த திமுக கும்பல் சேர்ந்துகிட்டு இத மாதிரி செய்திகளை பரப்புறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம்
வாட்ச் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தாவேகாவுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும். ஆனா ஆல்ரெடி பாதி அதிகாரிகள் திமுகவுக்கு வேலை செஞ்சு அங்க அந்த பணம் சம்பாதிச்சு அந்த ருசியிலே இருக்கிறதுனால இன்னும் திமுகவுக்கு அடிமையாவே கொத்தடிமையாவே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தாவேகா அரசு கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.